டே முத்து வேற மாதிரி சம்பவம் பண்ணுறியாடா, எப்படா உனக்கு யோசிக்க தோணுது உனக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி ஜோஸ் கைஸ். வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் தான். ஸோ லைவ் அப்டேட் என்னெல்லாம் நடந்தது, இதெல்லாம் நடக்க இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்மளோட ரூல் உங்களுக்கு தெரியும். வீடியோ பார்க்குறவங்க அப்படியே ஒரு லைக்கை பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. ஸோ திருப்பியுமே இந்த பவுலிங் டாஸ்க்குன்னு ஒரு டாஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க மக்களே. அந்த பவுலிங் டாஸ்கில் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இதுவுமே வந்துட்டு கம்ப்ளீட்லி ஒரு லக் பேஸ்டான கேம் தான். இதில் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு 2 சான்ஸ் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. 2 சான்ஸ் வந்துட்டு அவங்க பவுலிங் பண்ணணும். லைக் நீங்கள் எல்லாருமே மாலுக்கு போனீங்கன்னா பவுலிங்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த பவுலிங் அந்த போடுற இதில் அங்கே போய் எல்லாமே கீழே விழுணும் இல்லையா. அந்த இடத்துல எல்லாரோட ஃபோட்டோவும் வச்சு அடிக்க வச்சுட்டாங்க. ஸோ இவங்க வந்துட்டு எல்லாருக்கும் 2 சான்ஸில் தம்பி நீங்கள் ஒரு சான்ஸில் அடித்தா எல்லா இதுவுமே கீழே ஊந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட். 2த்துலேயுமே நீங்கள் வந்துட்டு அடிக்கலைன்னா உங்கள் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துட்டு போக வேண்டியதான், போய் உட்கார வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நம்ம பிக் பாஸ் அவர் ரூல்ஸில் கொடுத்துட்டாரு. ஸோ வந்துட்டு சம்பவம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து அவர்கள் ஐடியாவை போட்டார். இப்படி தான் போடணும், அப்படி தான் போடணுன்ட்டு. வேறு மாதிரி இப்படிலாம் யோசிக்கிறாரு முத்து. இங்கே எப்படி வேறு மாதிரி யோசிக்கிறானுங்க மனுஷன். ஸோ முத்து ஃபேன்ஸ் பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு மாதிரி தலைவன் சம்பவம் தான். தலைவன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கிலே எல்லாத்தையும் முடிச்சு விட்டாப்புல. எல்லா இதையும் அடிச்சிட்டாரு, கீழே ஊந்துருச்சு. ஸோ ராணவ் அவர்களையும் நான் பாராட்டணும். ராணவ் அவர்களுமே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்லேயே வந்து அடித்து பின்னி எடுத்துட்டாப்புல. ஸோ ராணவ் முத்து மாஸ் பண்ணிட்டாங்க. ரயான் அவர்களையும் நம்ம பாராட்டணுங்க. ரயான் சும்மாவா டாஸ்க் பீஸ்ட்னு சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு அவர் வந்துட்டு விட்டுட்டார். அடுத்த இதில் செகண்ட் இதில் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த முத்து சொன்ன ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணி பயங்கரமாக பண்ணி ஒன்று அடித்து முடிச்சு விட்டார். ஸோ இங்கே யார் ப்ரோ வந்துட்டு அடிக்கலை, போடலை, 2 சான்ஸ்லையுமே போடாமல் விட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அருண் அவர்கள், ஜாக்லின் அவர்கள் இவங்க எல்லாருமே மஞ்சரி போட்டாங்க. மஞ்சரிலாம் வந்துட்டு மஞ்சரி, தீபக், ராணவ், முத்து, ரயான் எல்லாருமே போட்டாங்க மக்களே. வேறு மாதிரி சம்பவம் பண்ணி விட்டாங்க, ஃபயராக பண்ணி விட்டாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் இப்போ இருக்கிறத படி யாருப்பா பாயிண்ட்ஸ் டேபிளில் லீடில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ரயான் அவர்கள் 13 பாயிண்ட்ஸோட இருக்கார் ஃபஸ்ட்டு இடத்துல இந்த டாஸ்க் முடியல. முத்து செகண்ட் இடத்துல 11 பாயிண்ட்ஸோடு இருக்கார். சௌந்தர்யா வந்துட்டு ஆல்ரெடி 3 பாயிண்டோட இருந்தாங்க. அவங்க ஜாக்லின் கிட்ட இருந்து 6 பாயிண்ட் வந்துருச்சு மக்களே. இவங்களுக்கு 9 பாயிண்ட் வந்து ஜாலியாக இருக்காங்க நம்ம சௌந்தர்யா. ஸோ 13 பாயிண்ட் டோட்டலாக இருக்குது அவங்களுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்துட்டு அந்த பாயிண்ட் வந்ததில் ஜாக்லின் கிட்டேருந்து வந்ததில் எனக்கு உடன்பாடே இல்லை, எனக்கு சந்தோஷமே இல்லைன்ற மாதிரி இருக்காங்க. அப்போ திருப்பி கொடுத்துட வேண்டியதானே சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும். ஸோ வந்துட்டு சௌந்தர்யா அவர்களுக்கு பாயிண்ட் வந்துட்டு ஜாக்லின் கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ வந்துட்டு என்னடா டாஸ்க்கு வச்சு அவங்கவுங்க ஆடி டாஸ்க்கு பாயிண்ட் எடுக்க சொன்னால் நீங்கள் என்னடா ட்ரேடிங் பண்ணி விளையாண்டுருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இப்படி பண்ணுற வேலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. எனக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்குது மக்களே. எனக்கு மட்டும்தான் இருக்கா, உங்களுக்கும் இருக்கான்னு சொல்லுங்கள். நாம் தான் முட்டாளுங்க இந்த டிடிஎஃப் டாஸ்க்கை பார்க்குறேன். தீபக் அவர்கள் 10 பாயிண்ட்ஸோடு இருக்கார் மக்களே. ராணா அவர்கள் 9 பாயிண்ட்ஸோடு இருக்கார் இந்த டாஸ்க் முடிவில். மஞ்சரி 12 பாயிண்ட்ஸோடு இருக்காங்க. சௌந்தர்யா 13 பாயிண்ட்ஸ், முத்து 11 பாயிண்ட், ரயான் ஆல்சோ 13 பாயிண்ட். ஸோ வந்துட்டு அடுத்த டாஸ்க் வர இருக்குது. ஸோ வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக என்னெல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்குன்றதை நான் வந்துட்டு கூடிய விரைவில் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டருமே எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டருமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் டிடிஎஃப் அடிக்கணும், யார் டிடிஎஃப்க்கு டிசர்வ்டுன்றதையும் மறைக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த அன்எக்ஸ்பெக்டட் ஆள் நம்ம சொன்ன மாரி வந்துட்டாங்க மஞ்சரியும் சௌந்தர்யாவும். எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி அண்ட் சௌந்தர்யா வந்துட்டு டஃப் கொடுப்பாங்களா ரயானுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க டஃப் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். பயங்கரமான டாஸ்க்லாம் வர இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நானுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி கைஸ்.